டூ மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து பன் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நம்ம வந்து ஒரு 3 பன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 3 பன்னையும் பிச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பிளெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு அந்த தேங்காய் துகள்கள் மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணணுன்னா போதும். ஓகே. ஸோ ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இதாகிடும், பவுட்ரு மாதிரி ஆயிரும். ஸோ அது மாதிரி வேண்டாம். இது மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்க இந்த 1 கப் ஆஃப் பன் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கடாயை வச்சுக்கிறோம். கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஊற்றிக்கிறோம். நெய் எடுத்துக்கிறோம். நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் நெய்யாகவே சேர்த்துக்கலாம். இல்லை பட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நெய் வந்து சூடான பிறகு நம்ம வந்து முந்திரி திராட்சையை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். டீப் ஃப்ரை பண்ணி அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. பிறகு நீங்கள் வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீ கூடையே ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னென்னா ஒயிட் கலராக இருக்கிறது ப்ரௌன் கலராக மாறும். அதாவது ப்ரௌனிஷ் ஒயிட்டாக மாறும் பொழுது நீங்கள் வந்து அந்த பதத்தில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஆற விடலாம். ஆற வச்சுட்டு அது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ, அதாவது 1 கப் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம்னா, அதாவது பிரெட் க்ரம்ஸுங்கிற பாருங்க, அந்த பன் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே அளவுக்கு 1.5 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம வந்து சுகரு, அதாவது அதுலேயே 1/2 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து சுகர் சிரப்பாக மாற்றணும். ஸோ ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துள்ளார நம்ம வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னை வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சு, அதாவது நல்லா வணக்கி வச்சுருக்க அந்த பன்னை வந்து பன் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
பார்க்குறக்கு வந்து அப்படியே சம்பா ரவா மாதிரியே இருக்கும். பட் அது இல்லை, நீங்கள் வந்து இது பன்னு. ஸோ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. அதாவது இது எந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா, அந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சி இது ஒரு கலர் மாறும். அதாவது ஒரு ப்ரௌன், அதாவது ப்ரௌனிஷ், அந்த அல்வா ஃப்ளேவர் கலர் இருக்குமே அந்த கலருக்கு மாறும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கஷ்டம். இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் இறங்கும். அதாவது என்னென்னா, டேஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதுக்கு வேண்டி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து நம்ம கீ சேர்த்துக்கிறோம். கீ இது 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் ஆக விட்டு, பார்த்தீங்களா, இந்த பதம் வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அல்வா பதம் வந்த பிறகு நீங்கள் இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், ருசியான பன் அல்வா தயார். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.